Before concluding my speech, few words from William Blake. கவிஞர் பெயரை தவறாக சொல்லி கவிதையை சொன்ன தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரே ஒரு கவிதையால் நெட்டிசன்களிடம் ட்ரோலில் சிக்கிய விஜய். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொன்ன கவிதை என்ன? விஜயை இந்த அளவிற்கு ட்ரோல் செய்ய என்ன காரணம்? தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில அதுல 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தாங்க. அதுல மத்திய மாநில அரசுகளை எதிர்த்தும் அவங்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார். இந்த நிலையில தான் இப்போ தாவேக தலைவரான விஜய் பேசிய ஒரு கவிதை சோசியல் மீடியா முழுக்க பேசும் பொருளாகி இருக்குது. அதாவது men may come, men may go, but I go on forever. அப்படின்ற வில்லியம் பிளேக் எழுதிய கவிதையோட என்னோட உரையை முடிக்கிற அப்படின்னு விஜய் குறிப்பிட்டிருந்தாரு. Before concluding my speech, few words from William Blake. ஆனா இந்த வரிகள் வில்லியம் பிளேக் எழுதினதே கிடையாது. அது ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன் அப்படின்றவர் தான் அந்த வரிகளை எழுதியிருந்தாரு. ஆனா தெரியாம அவரு தப்பா விஜய் அவங்களோட பெயரை மாத்தி சொல்லிருக்காரு. மனுஷங்க வருவாங்க போவாங்க, ஆனா நான் எப்பவுமே இங்கதான் இருப்பேன் அப்படின்ற பொருளோட வர இந்த வரிகளை தன்னோட அரசியல் பயணத்தோட ஒப்பிட்டு விஜய் பேசியிருந்தாரு. மக்களுக்காக நான் என்னன்னைக்கும் இந்த அரசியல்ல இருப்பேன், வந்தேன் போனேன் அப்படின்னு இல்லாம எப்பவுமே அவங்களோட நலனுக்கு குரலை கொடுப்பேன் அப்படின்றத சொல்றதுக்காக அந்த கவிதையை சொன்ன அவரு கவிஞரோட பெயரை தப்பா சொன்னதுனால இப்போ சோசியல் மீடியா முழுக்க ட்ரோல்ல சிக்கிருக்காரு. Satyabama Institute of Science and Technology admissions open.